அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற பொருள்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க தண்ணீர்ல, அதாவது குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டாலே போதும், உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராது. நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா இந்த பரிகாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு தமிழ் வருடப்பிறப்பு இருக்கு. நாளைக்கு நமக்கு சித்திரை மாசம் முதல் நாள். பொதுவா ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலயும் வருஷத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமானது. இந்த நாள்ல நாம எளிமையான பரிகாரங்களை செஞ்சா கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லா நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கை அமையறதுக்கு வருஷத்தோட முதல் நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும், பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்க இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே 2 பரிகாரம் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு தமிழ் புத்தாண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல நிலைவாசல் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இத மட்டும் நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே வீடியோல நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே உங்க உள்ளங்கைய பார்த்து இந்த வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லி இன்னொரு வார்த்தைய பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல நாளைக்கு நிலைவாசல்ல இத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும், வருஷம் ஃபுல்லாவே பணமழை பொழியும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை தொடர்ந்து சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம், நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். இது அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதுலயும் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் இன்னைக்கு எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்ல சேஞ்சஸ் தெரியுதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபரான நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. அதே மாதிரி நாம குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடும் சமநிலைப்படும். ஆனா இந்த மாதிரியான தாந்திரீக பொருட்களை சேர்த்து சூட்சமமான முறையில நாம குளிக்கும் போது நம்ம கண்ணுக்கே தெரியாத உடம்பு, அதாவது சூட்சம உடல்னு சொல்லுவாங்க, இததான் நம்ம ஆறான்னு சொல்றோம். அந்த சூட்சம உடல் சுத்தமாகும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்காவும் ஆகும். நம்ம ஆறா சுத்தமாவும் ஸ்ட்ராங்காவும் இருந்தா நம்ம கிட்ட எந்த ஒரு கெட்ட விஷயமும் வராது. நம்ம வாழ்க்கையிலையும் வசந்தம் வீச ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தருமே இந்த பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க.
நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோவை லேட்டா பார்த்தா கூட சாயங்கால நேரத்துல உங்களால முடியும்னா நீங்க குளிங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி உங்க முகம் கை கால் கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. பச்சை தண்ணீர்லயும் நீங்க குளிக்கலாம், வெந்நீர்ல குளிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, நாளைக்கு நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பட்டை பவுடர், அதாவது சின்னமன் பவுடர். இதுல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி பட்டை பவுடரை சேர்த்து நீங்க குளிக்கிறத பணவசிய குளியல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அதனாலதான் தாந்திரிக பரிகாரங்கள்ல முக்கிய பங்கு இந்த பட்டைக்கு இருக்கு. உங்க வீட்ல பட்டை பவுடர் இருந்ததுன்னா அதுல இருந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டை பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களால வாங்க முடியும்னா ரெடிமேடாவே இப்ப பட்டை பவுடர் கிடைக்குது. அதை வாங்கி கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ பட்டை பவுடர் இல்ல, என்னால வாங்க முடியாது, அதுக்கு டைம் இல்லன்னு சொல்றவங்க பரவாயில்ல, உங்க வீட்ல இருக்கக்கூடிய பட்டைய 1-2 பவுடர் பண்ணிட்டு நீங்க இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நைஸா பவுடர் பண்ணிட்டீங்கன்னா நாம குளிக்கும் போது நம்ம கண்ணில் படாது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி பட்டை பவுடரை தண்ணீர்ல சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலால இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பலை தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க வரைஞ்சிட்டு எப்பயும் போல குளிங்க. உடம்புக்கும் குளிக்கலாம், தலைக்கும் குளிக்கலாம். இது உங்க விருப்பம் தான். ஆனா நாளைக்கு உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை இந்த தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க குளிங்க. இந்த மாதிரி உங்க கணவருக்கு செஞ்சு கொடுத்து நீங்க குளிக்க சொல்லி சொல்லுங்க. அவருக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்க மட்டும் செஞ்சாலே போதும், நல்ல ஒரு பணவசியம் நிச்சயமா ஏற்படும். சரி, அடுத்ததா இப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல வடக்கு திசை நார்த் டைரக்ஷனை உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் இந்த வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை உங்களோட இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில, அதாவது கட்டை விரலுக்கு கீழே இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா நான் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் 2வது கொடுத்திருக்கக்கூடிய சிம்பல் நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புது வருஷம் பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 2வது கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை நீங்க உங்க மணிக்கட்டு பகுதியில இடது கையில வரைஞ்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு 2 சிம்பல் கொடுத்திருக்கேன். இதுல முதல் சிம்பல் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த சிம்பலை கையில கட்டை விரலுக்கு கீழே சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில வரைஞ்சுக்கோங்க. 2வது சிம்பல் நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சிம்பலை இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல வரைஞ்சுக்கோங்க. இந்த 2 சிம்பலையும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய சிம்பல் நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பியும் இதே மாதிரி இந்த 2 சிம்பலையும் வரைஞ்சு வைங்க. நாளைய நாள் ஃபுல்லா இந்த சிம்பல் உங்க கையில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த 2 சிம்பலையும் உங்க கையில நீங்க வரைஞ்சு வைங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த தமிழ் வருடப்பிறப்பு நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராத அளவுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களும் நமக்கு நீங்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.